வணக்கம். ஏஜாமி பேசுகிறேன். ஒரு வழியாக குரூப் ஒன் தேர்வு முடிவடைஞ்சிருச்சு. அதை பற்றின விவாதங்கள் என்ன இன்னும் ஓயலை. பட் இந்த குரூப் ஒன் தேர்வில் சில விஷயங்களை என்ன நம்ம கற்றுக்கிடலாம். எதுக்கு அப்படின்னா, அடுத்து வரக்கூடிய தேர்வுகளில் நம்ம இதே தவறுகளை என்ன பண்ணக்கூடாது அப்படிங்கிறதுக்காண்டி குரூப் ஒன் தேர்வில் சிறப்பாக பண்ணவங்க அடுத்து என்ன பண்ணுவது. இப்போ நிறைய பேருக்கு கன்ஃபியூஷன் இருக்கும். குரூப் டூக்கு ப்ரிப்பேர் பண்ணுறதா, குரூப் ஒன் மெயின்ஸுக்கு ப்ரிப்பேர் பண்ணுறதா. அதை பற்றி எல்லாமே இந்த வீடியோவில் நம்ம ஜென்ரலாக பார்ப்போம். சரியா? இப்போ என்னுடைய ஃபர்ஸ்ட் ஒப்பீனியன் அப்படிங்கிறது இந்த 2024 குரூப் ஒன் ப்ரிலிம்ஸ் கொஷின் பேப்பர் அப்படிங்கிறது 2022, அதாவது கடைசியாக நடந்த ஒரு குரூப் ஒன் எக்ஸாமினேஷனை கம்பேர் பண்ணும்போது இந்த கொஷின் என்ன கம்பேரிட்டிவ்லி ஈஸி, பட் நாட் அன் ஈஸி ஒன். புரியுதுங்களா? நான் ஒரு ஒப்புமைக்காக தான் சொல்கிறேன். ஸோ அந்த அடிப்படையில் நீங்கள் பார்த்தீங்கன்னா 22 விட ஈஸி. ஆனால் என்ன, ஹியர் தர் இஸ் அ ட்விஸ்ட். ஃபார் எக்ஸாம்பிள் 2 டைப் ஆஃப் கொஷினில் மட்டும்தான் என்ன இருந்துச்சு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த மேத்ஸ் அப்படிங்கிறது தொடர்ச்சியாக இருந்தது. ஒரு 12, ஒரு 13 அந்த மாதிரி இருந்தது. மீதம் இருக்கக்கூடியதில் பார்த்தீங்கன்னா அங்கங்கே 2 கேள்வி, 2 கேள்வி, 2 கேள்வி, 3 கேள்வி இப்படின்னு இருந்ததுனால ஸோ நிறையா பேர் தங்களை அறியாமலேயே எக்ஸாமினேஷன் ஹாலில் மேத்ஸில் அதிகமான நேரத்தை செலவிட்டதன் காரணமாக அவர்களுக்கு நேர பற்றாக்குறை அப்படிங்கிறது ஏற்பட்டது. இதுதான் இந்த இதில் இந்த கொஷின் பேப்பர் டஃப் அப்படிங்கிறதுக்கு அப்புறம் 2வது பார்ட்டாக நான் பார்க்கக்கூடிய ஒரு விஷயம் அப்படிங்கிறது இது. ஏன் அப்படின்னா, இது கண்டிப்பாக ரோல் ப்ளே பண்ணும். ஸோ நிறைய ஆஸ்பிரண்ட், நல்லா ப்ரிப்பேர் பண்ண ஆஸ்பிரண்ட்ஸ் கூட நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னா, அவங்க என்ன மேத்ஸில் போடணும் அப்படின்னு அவங்க அறியாமல் நேரத்தை கடத்திட்டாங்க. அப்புறம் திரும்ப டயத்தை பார்க்கும்போது என்ன, தே ஹவ் ஒரு இன்சஃபிஷியன்ட் டைம் அப்படிங்கிறது தான் இருந்தது. அப்போ என்ன பண்ணிட்டாங்கன்னா, வேக வேகமாக பதட்டமும் அதிகரிச்சிருச்சு. அதனால் அவங்க ரொம்ப சிம்பிளாக யோசித்து போடக்கூடிய கேள்விகள் எல்லாத்தையுமே என்ன ஒரு சில்லி மிஸ்டேக்கு, கேர்லெஸ் மிஸ்டேக் இந்த மாதிரி பண்ணுவதற்கான வாய்ப்புகள் என்ன நிறையா இருந்தது. அப்புறம் சோஷியல் மீடியாவில் நீங்கள் எப்போதுமே கேட்டிங்கன்னா, எடுத்த உடனே 170 80 90. பட் வாட் எவர் இட் இஸ், பட் நம்மளுடைய ப்ரிடிக்ஷன் அப்படிங்கிறது பார்த்தீங்கன்னா, இந்த ஸ்கோர் அப்படிங்கிறது ஒரு 140+ போட்டிருந்தாலே என்ன, இது நல்ல ஸ்கோர். ஏன் 140+ அப்படிங்கிறது நம்ம சொல்கிறோம் அப்படின்னா, ஸோ இதுதான் என்ன ஒரு ஜென்யூனான ஒரு ஸ்கோர் அப்படிங்கிற மாதிரி எனக்கு படுது இந்த மேத்ஸ் கொஷினை வச்சு. இப்போ மேத்ஸும் ஈஸியாக இருந்துச்சு அப்படின்னா கண்டிப்பாக ஒரு 10 கேள்வி கூடுதலாக இது பண்ணியிருக்கலாம். சிலர் இருக்காங்க 150 போட்டிருக்கக்கூடியவங்களும் இருக்காங்க. பட் ஸோஃபேர் நான் ஒரு 155க்கு மேலே யாருக்கிட்டையுமே என்ன அவங்க அந்த மாதிரி நான் சரியாக பண்ணியிருக்கேன் அப்படின்னு நமக்கு தெரிய வரல. அதே மாதிரி தேர் வில் பி a சேஞ்ச் இன் த கீஸ். ஃபார் எக்ஸாம்பிள் டென்டேட்டிவ் கீவுக்கும் ஃபைனல் கீவுக்குமே நிறைய வித்தியாசம் இருக்கும் டிஎன்பிஎஸ்சியில். அதனால் என்ன, இப்போ இருக்கக்கூடிய ப்ரைவேட் கீஸ்க்கும் டென்டேட்டிவ் கீஸுக்கும் வேரியேஷன் இருக்கும். டென்டேட்டிவ் கீஸ்லேருந்து ஃபைனல் கீஸ்லேயும் வேரியேஷன் இருக்கும். நீங்கள் 2022 குரூப் ஒன் ப்ரிலிம்ஸ் கொஷின் பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட 10 கொஷினுக்கு எல்லாருக்குமே என்ன மார்க் கொடுத்துருக்காங்க. ஸோ இப்போ ஆட்டோமேட்டிக்காக என்ன இந்த இதெல்லாம் வச்சு பார்க்கும்போது ஸோ என்னுடைய சஜஷன் என்ன அப்படின்னா, யாரெல்லாம் ஒரு 140+ இருக்கீங்களோ தாராளமாக என்ன நீங்கள் மெயின்ஸ் ப்ரிப்பேர் பண்ணலாம். நான் பண்ணுங்கன்னு சொல்லலை. யூ ஆர் இன்ட்ரெஸ்டட், யூ கேன் ப்ரிப்பேர். ஸோ நான் 140 வரும்னு சொல்லிட்டேன், அதனால் அப்படி கிடையாது. ஸோ இட் இஸ் அ ப்ரிடிக்ஷன். இது நடக்கலாம், நடக்காமலும் போகலாம். பட் நீங்கள் உண்மையிலேயே எனக்கு குரூப் ஒன் தான் அப்படிங்கக்கூடிய பட்சத்தில் தாராளமாக யூ கேன் ஸ்டார்ட் ஃபார் யுவர் மெயின்ஸ் ப்ரிப்பரேஷன். ரைட்? சரி, இப்போ கொஷின் டிஸ்ட்ரிபியூஷன் அப்படிங்கும்போது பார்க்கும்போது 2022 பார்த்தீங்கன்னா ரொம்ப சிம்பிளாக சொல்லணும் அப்படின்னா கரண்ட் அஃபேர்ஸு, பொலிட்டி, யூனிட் 8 இந்த 3 மேத்ஸ், இந்த 4 தான் பல்க் ஏரியா. யூனிட் 8லேருந்து 39, பொலிட்டியிலேருந்து 23, கரண்ட் அஃபேர்ஸ்லேருந்து 23. இப்போ இது ரெண்டையும் கால்குலேட் பண்ணாலே 50, கிட்டத்தட்ட 88 கொஷின் வந்துருச்சு. யூனிட் 8 சேர்த்துக்கிட்டா கூட பார்த்தீங்கன்னா யூனிட் 9 சேர்த்தா 100 கேள்வி இந்த 5 ஏரியாவிலேருந்தே வந்துருச்சு. அதனால் பார்த்தீங்க அப்படின்னா இந்த கம்பேரிசன் அப்படிங்கிறது நீங்கள் எந்த ஏரியாவுக்கு ஃபோக்கஸ் பண்ணலாம், ஃபோக்கஸ் பண்ணக்கூடாது அப்படிங்கிறது. நான் இன்னொரு விஷயம் ரொம்ப ஓப்பனாக சொல்லணும்னு நினைக்கிறேன். டெவலப்மெண்டல் அட்மினிஸ்ட்ரேஷனை பொறுத்த வரைக்கும் டோன்ட் வேஸ்ட் டைம். சரியா? ஸோ ஹவவர் யூ ஆர் ப்ரிப்பேரிங் த கொஷின்ஸ் ஆர் ரேண்டம்லி ஆஸ்கிங் ஃப்ரம் த பாலிசி நோட்ஸ். அப்போ டேரெக்டாக பேசிக் நீங்கள் ஸ்கூல் புக்கில் 9th and 10th தமிழ்நாட்டோட இண்டஸ்ட்ரி, ஜாகிரஃபி இதெல்லாம் படிச்சிட்டிங்க அப்படின்னா இ கவர்னன்ஸுக்கு, அதுக்கப்புறம் ரூரல் டெவலப்மெண்ட், ஹெல்த், எஜுகேஷன் இந்த 4 டிபார்ட்மெண்ட் பாலிசி நோட்ஸை நீங்கள் ரேண்டமாக பார்த்துட்டீங்க, பட்ஜெட்டை பார்த்துட்டிங்கன்னா என்ன ஓரளவுக்கு யூனிட் 9 என்ன நீங்கள் கவர் பண்ணிக்கலாம். அதை விட்டுட்டு ரொம்ப மெனக்கெட்டு நீங்கள் யூனிட் 9 ப்ரிப்பேர் பண்ண வேண்டாம் அப்படிங்கிறது என்னுடைய சஜஷன். ரைட்? அதுக்கப்புறம் நீங்கள் பார்க்கும்போது
இந்த கொஷின் வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப சில்லி மிஸ்டேக் பண்ணுற மாதிரியான ஒரு விஷயமா இருந்தது. ஃபார் எக்ஸாம்பிள் வந்து பார்த்தீங்க அப்படின்னா, பொலிட்டிலாம் நிறையா கேள்வி வந்து என்ன பார்க்குறதுக்கு ரொம்ப சிம்பிளாக இருந்திருக்கும். நீங்கள் விடையளிச்சிருப்பீங்க. விடையளித்து முடிச்சுட்டு வந்ததுக்கப்புறம் தான் என்ன, ஐயோ இது அப்படிங்கிறது. உண்மையிலே நீங்கள் யோசிச்சு பாருங்கள், எக்ஸாமினேஷன் ஹாலை விட்டு வெளியில் வரும்போது நிறைய பேர் 160 170ன்னு ஃபீல் பண்ணியிருப்பீங்க. பட் வந்து ப்ரைவேட் கீஸ் செக் பண்ண 170 160 ஆகும். கொஞ்ச நேரம் கழித்து 150 ஆகும். ஸோ அப்படி கிராஜுவலாக வந்து என்ன ஒரு 145 50 இந்த இடத்துல வந்து நிற்கும். ஏன் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, நம்ம அந்த எக்ஸாம் செனரியோவில் எழுதுறதுக்கும் அந்த எக்ஸாம் செனரியோவிலேருந்து வெளியில் வந்து நம்ம பார்க்குறதுக்கும் கொஷின் பேப்பருக்கு வித்தியாசம். அங்கே இருக்கக்கூடிய ப்ரெஷர் அப்படிங்கிறது என்ன, நமக்கு தெரிஞ்ச கேள்வியாக இருந்தால் கூட பதட்டத்தில் வந்து என்ன அங்கே தவறு பண்ணுவதற்கான வாய்ப்புகளை வந்து ஏற்படுத்தி கொடுக்குது. அப்போ அந்த அடிப்படையில் நம்ம பார்க்கும்போது இந்த பேப்பர் அப்படிங்கிறது என்ன ஸ்டாண்டர்ட் ஒன். பட் என்னை பொறுத்த வரைக்கும் என்னென்னா கரண்ட் அஃபேர்ஸ் மட்டும் தான் டஃப்னு சொல்லுவேன். பிகாஸ் இந்த அவார்ட்ஸ் எல்லாம் ரொம்ப வந்து கொலன்னு கேட்டால் சிலர் ரொம்ப பழசெல்லாம் போயிருந்தாங்க. ஸோ அதனால் மீதம் இருக்கக்கூடிய எல்லாமே வந்து என்ன இட் இஸ் ஸோ சிம்பிள், ரொம்பலாம் வந்து இது இல்லை. சரியா? ஸோ இதுதான் வந்து என்னுடைய விஷயம். அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட 96 கேள்விகள் வந்து என்ன பண்ணியிருந்தாங்கன்னா டைரக்ட் கொஷின்ஸ். டைரக்ட் கொஷின்னா வெறும் ஏ பி சி டி அப்படின்னு மட்டும் இருந்துச்சு. மீதம் இருக்கக்கூடிய கேள்விகள்லாம் என்ன, ஒன்று மேட்ச் லிஸ்ட் 1 வித் லிஸ்ட் 2, இன்கரெக்ட், கரெக்ட் ஸ்டேட்மெண்ட்டு, பேர் அப்படின்னு இருந்தது. அப்போ மேத்ஸில் டைம் விட்டவங்க வந்து என்ன இதுலேயுமே வந்து என்ன டைம் விடுவதற்கான ஒரு விஷயம் இருந்தது. ஸோ ஒவ்வொரு சப்ஜெக்ட்டுக்கும் இண்டிவிஜுவலாக சொல்கிறேன். சரியா? ஜென்ரல் சயின்ஸை பொறுத்த வரைக்கும் நீங்கள் எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னா, ஸோ என்னையை பொறுத்த வரைக்கும் இட்ஸ் சிம்பிள் அண்ட் டெஸ்டட் பேசிக் நாலேஜ். அது நான் ஒரு 4 கேள்வி வந்து பார்த்தீங்கன்னா இந்த சயின்டிஃபிக் நாலேஜ், சயின்டிஃபிக் டெம்பர், லேர்னிங், ரூட் லேர்னிங், கான்செப்சுவல் லேர்னிங் அப்படிங்கிறதுலேருந்தே வந்துருந்துச்சு. மொத்தம் கேட்ட 20 கேள்வியில் 4-5 கேள்வி இது கவர் பண்ணும்போது மீதம் எல்லாமே என்ன ரொம்ப சிம்பிளாக தான் வந்து இருந்தது. ஃபார் எக்ஸாம்பிள் இந்த யூட்ரோஃபிகேஷனு, அதுக்கப்புறம் இது இன்னொரு இதில் வந்து என்ன வேறு மாதிரி வந்து கேள்வி கேட்டிருந்தாங்க. பட் இந்த கேள்விகள் கூட கொஞ்சம் ஓரளவுக்கு நம்ம யோசிச்சா வந்து என்ன நம்மளால் வந்து விடையளிக்கக்கூடிய அளவில் தான் வந்து என்ன இருந்தது. ரொம்ப கஷ்டம் அப்படின்லாம் சயின்ஸை சொல்ல முடியாது. இன்னொன்று சயின்ஸுடைய கொஷினோட எண்ணிக்கையுமே வந்து என்ன ரொம்ப குறைவு தான். சரியா? சயின்ஸ் 20 கேள்வி தனித்தனியாக கொடுத்துருக்கேன், நீங்கள் செக் பண்ணி பார்த்துக்கலாம். ஸோ ஓரளவுக்கு சயின்ஸ் நல்லா ப்ரிப்பேர் பண்ணியிருந்தா 20 கேள்வியில் என்ன ஒரு 14லேருந்து 15 கேள்வி தாராளமாக வந்து போட்டிருக்கலாம் அப்படிங்கிறது என்னுடைய ஒரு கருத்து. ஸோ இந்த கொஷின் டாபிக்லாம் கொடுத்துருக்கேன்ல, ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ இந்த கேள்வின்னா இது எங்கே இருந்து வந்திருக்கு அப்படின்னு சிலபஸ் மேப்பிங். சரியா? நான் சோர்ஸ் மேப்பிங் அப்படிங்கிறது இது எங்கேருந்து கேட்டிருக்கான், ஸ்கூல் புக்கில் இருந்திருக்கா, வெளியில் இருக்கா இல்லையா அப்படிங்கிறது எனக்கு எப்போ டைம் கிடைக்கோ அதுக்கு நான் அப்போதைக்கு பப்ளிஷ் பண்ணுவேன். பட் இப்போதைக்கு வந்து என்னென்னா இந்த டாப்பிக்கை மட்டும் வந்து என்ன நீங்கள் வந்து பாருங்கள். ஸோ இப்போ இந்த டிடெக்டிவ் சயின்டிஃபிக் லேர்னிங்கில் எங்கே இருந்திருக்கு அப்படிங்கிறது இதே மாதிரி நான் வந்து ஒவ்வொரு சிலபஸுக்கு ஒவ்வொரு கொஷின் டிஸ்ட்ரிபியூஷனுக்கு அப்புறமும் வந்து என்ன கேட்டிருக்கேன். இப்போ கரண்ட் அஃபேர்ஸை நீங்கள் எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னா G20 அப்படிங்கிறது போன வருஷம் ஃபுல்லாக செய்தியில் இருந்தது. பட் நம்ம வந்து G20 கான்ஃபரன்ஸு, தீம்ஸு, ஏகப்பட்ட விஷயங்கள்லாம் டிக்ளரேஷன் இதெல்லாம் ஃபோக்கஸ் பண்ணோம். ஆனால் வந்து என்ன அவன் கேள்வி கேட்டிருக்கிறது எங்கேயோ இருந்து என்னவோ ஒரு அளவுலேருந்து கேட்டு வச்சுருக்கான். இதெல்லாம் பார்க்கும்போது தான் என்ன கொஞ்சம் வந்து இது வரும். ஸோ கேல் ரத்னா அவார்டு அப்படின்னு முகமது ஷாமி. பட் ஏ ஸ்டேட்மெண்ட் அப்படிங்கிறது என்ன தவறு. சரியா? பட் இந்த கேள்வியை பொறுத்த வரைக்கும் என்னென்னா தேர் வில் பி சம் இஷ்யூஸ். ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ நான் கொடுத்ததே வந்து ஏ ஃபால்ஸ் ஆர் இஸ் ட்ரூன்னு கொடுத்துருக்கேன். பட் வந்து என்னென்னா இந்த கேள்வியில் வந்து என்ன சில மாற்றங்கள் இருக்கலாம். ரைட்டா? ஸோ இது அவார்ட்ஸில் நிறையா கேள்வி கேட்டான். ஒரு புக்கு, அப்புறம் ஸ்கீம்ஸு, ஆயுஷில் எது சேர்த்துக்கொள்ளப்பட்டது அதுலேயே ஒரு கான்ட்ரா, அதனால அதுக்கு ஆன்சர் கொடுக்கல. சரியா? இதெல்லாம் பழைய கேள்வி, அதர பழசான கேள்வியெல்லாம் கேட்டு விட்டுருக்கான். 10 வருஷத்துக்கு முன்னாடி உள்ள எஜுகேஷன் யூத் பாலிசிக்கு இப்போக்கு என்னங்க சம்மந்தம்? இது ரிப்பீட்டட் கொஷின். ஸோ இது வந்து நம்மை காக்கம் 48 திரும்ப செய்திகளில் வந்துக்கிட்டே இருந்தது. ஸோ இதெல்லாம் ரீசெண்ட் டெவலப்மெண்ட் உள்ள எல்லாமே ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ். சரியா? ஸோ டீப் லேர்னிங்கு, ஸ்டாட்டிஸ்டிக்கல் லாங்குவேஜ் ப்ரோக்ராம், ஜெனரேட்டிவ் ஏஐ இதெல்லாம் திரும்ப வந்த கரண்ட் இதெல்லாம் ரொம்ப கொஞ்சம் சிம்பிளான கேள்வி. பட் சில இது வந்து என்ன கொஞ்சம் கஷ்டமாகவும் இருந்துச்சு. தமிழ்நாட்டை தவிர்த்து மீதம் இருக்கக்கூடிய எல்லாமே வந்து என்ன நான் கொஞ்சம் கஷ்டம் தான் சொல்லுவேன். ஃபார் எக்ஸாம்பிள் இந்த வடிவேல் கோபால் அப்படிங்கக்கூடியவங்க தமிழ்நாட்டினுடைய இருளர் பழங்குடியை சேர்ந்தவங்க. அவங்க போன வருஷம் வந்து பார்த்தீங்கன்னா சமூக சேவைக்காக விருது வாங்கியிருப்பாங்க. வெளிநாடுகளில் போய் இந்த பாம்பு இது பண்ணுறதுக்காக அவங்களுக்கு வந்து விருது கொடுத்தாங்க.
ஆனால் போன வருஷம் கேட்காம இந்த வருஷம் கேட்டு வச்சிருக்கான், 1.5 வருஷத்துக்குள்ளதை கழிச்சு கேட்டு வச்சிருக்கான். சரியா? ஸோ அப்போ என்னன்னா, இப்போ இந்த டாப்பிக்கை மட்டும் சொல்கிறேன் பாருங்கள். இந்த பிடிஎஃப் வந்து நம்ம டெலகிராமில் இருக்கும். இந்த கொஷின் இஸ் இம்பார்ட்டன்ட் கொஷின். இது நம்ம மாடல் டெஸ்ட்லேயே கேட்டிருந்தோம், 4வது மாடல் டெஸ்ட்டில் ஓப்பனாக போட்டிருந்ததுல. ஃபார் எக்ஸாம்பிள் வந்து பார்த்தீங்கன்னா, யுனைடெட் அரப் எமிரேட்ஸில் அதிகமான மழை வந்தது அப்படிங்கிறது, தண்டர்ஸ்டோமா brought ஒன் ஆஃப் த ஹெவி ரெயின்ஃபால்ஸ் டியூ டு த ட்ரேட் விண்ட்ஸ் அண்ட் ட்ரேட் கேட்டிருக்காங்க. பட் ட்ரேட் விண்டால் வராது, இந்த உள்ளதான் வந்து என்ன வரும். அதிலே கொஷின் இருக்குது, கொஞ்சம் யோசிச்சிங்கன்னா வந்து என்ன நீங்கள் இது பண்ணியிருந்துருக்கலாம். சரியா? ஸோ அப்போ அந்த டாப்பிக்லாம் கொடுத்துருக்கேன். பட் இதே டாபிக் திரும்ப ரிஃப்ளெக்ட் ஆகுமான்னு அதை சொல்ல முடியாது. அதனால் இதெல்லாம் வந்து என்னென்னா, நீங்கள் இதில் என்ன புரிஞ்சுக்கிடணும் அப்படின்னா, எப்படி கேள்வி கேட்டிருக்கான், இந்த கேள்வியினுடைய வடிவங்கள் என்ன, நம்முடைய வாசிப்பு வந்து இந்த கேள்வி எதிர்கொள்ளக்கூடிய அளவுக்கு இருக்கா, இது மாதிரியான விஷயங்களில் நம்ம கவனம் செலுத்தணுமே தவிர்த்து இதை திரும்ப வந்து நீங்கள் டீட்டெயில்டாக ரிசர்ச் பண்ணி ஆராய்ச்சி பண்ணி படிச்சிங்கன்னா பயன் தராது. இதை அப்சர்வ் பண்ணிவிட்டு கடந்து போயிடணும். இப்போ இதே கேள்வி திரும்ப அடுத்த எக்ஸாமினேஷனில் வருங்கிறதுக்கு எந்த உத்தரவாதமும் கிடையாது. நிறைய பேர் நினைக்கிறீங்கன்னா, அப்போ இது கேட்டான், அப்போ திரும்ப அதே கேள்வியை அடுத்ததுலையும் கேட்பான் அப்படின்னு நீங்கள் நினைக்கிறீங்க. அது தவறான ஒரு அணுகுமுறைன்னு சொல்ல வர்றேன். சரியா? ஜாகிரஃபிலாம் சிம்பிளான கொஷின் தான். ட்ரைப் கொஷின் மட்டும்தான் என்ன கொஞ்சம் இதுவாக இருந்தது. ஸோ நான் மாடரேட்டர்னா வந்து என்ன சொல்லுவேன், ட்ரைபே 2 கொஷின் கேட்டிருக்கேன், அந்த ஸ்கிம் இது கேட்டிருக்கான். சரியா? டார்வெஸ்டர், கோதாவரி, லாட்ரிட் சாயிலு, இது லாட்ரிட் அப்படிங்கிற லத்தின்னு வரும். ஸோ இப்போ என்னென்ன கொடுத்துருக்கேன், சிலபஸில் எங்கே இருக்குது அப்படிங்கிறத நீங்கள் பார்த்துக்கோங்க. பார்த்துட்டிங்கன்னா என்ன, ஸோ உங்களால் ப்ரிப்பேர் பண்ணுறதுக்கு இட் வில் பி சிம்பிள். ரைட்? இது ஈஸி டு மாடரேட் தான், ஒரு இதெல்லாம் கிடையாது. ஓரளவுக்கு 14 கேள்வியில் வந்து என்ன எல்லாராலையும் ஒரு 9லேருந்து 10 கேள்வி போட முடியும். சரியா? இதெல்லாம் குப்தாஸ் ஆர்ட் அண்ட் லிட்ரேச்சர்லேருந்து கேட்டிருக்கான். பட் என்னென்னா எல்லாமே கொஞ்சம் யோசிச்சு தான் என்ன நீங்கள் விடையளிக்கிற மாதிரி வந்து இருந்திருக்கும். சரியா? ஸோ இந்த பிடிஎஃப் எல்லாமே வந்து நான் உங்களுக்கு எங்கே ஷேர் பண்ணியிருக்கேன் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, நம்ம டெலகிராமில் ஷேர் பண்ணியிருக்கேன். நீங்கள் வந்து என்ன அதை செக் பண்ணிக்கலாம். இதில் வந்து பார்த்தீங்கன்னா என்னென்ன டாபிக் அப்படிங்கிறத கொண்டு கொடுத்துருக்கேன். ஜஸ்ட் ரெஃபர் பண்ணி வந்து என்ன நீங்கள் குரூப் 2 ப்ரிப்பேர் பண்ணுறதா இருந்தால் பண்ணிக்கோங்க. அடுத்து பொலிட்டி வரலாம். ஸோ பொலிட்டி எடுத்துக்கிட்டிங்க அப்படின்னா, இந்த கொஷின் வந்து ரொம்ப சிம்பிள் தான். பட் ஆனால் வந்து என்ன நிறையா சில்லி மிஸ்டேக் பண்ணுவதற்கான ஒரு கேள்வி, ஒரு டாபிக் அப்படின்னா இந்த பொலிட்டி தான். நிறையா பேர் நீங்கள் ரியலைஸ் பண்ணியிருப்பீங்க. உண்மையா இல்லையா அப்படிங்கிறத நீங்கள் கமெண்ட்டில் சொல்லுங்கள். சரியா? சில்லி மிஸ்டேக் பண்ணக்கூடிய கேள்வி, பட் சிம்பிளான கொஷின்ஸ் தான். நல்லா பார்த்தீங்கன்னா குரூப் 4ல் ஆர்டிக்கிளை பேஸ் பண்ணி ரொம்ப கேள்விகள் இல்லை. ஆனால் இந்த குரூப் 1ல் ஆர்டிக்கிளை பேஸ் பண்ணி நிறையா கேள்விகள் வந்து என்ன இருந்திருக்கு. அப்போ அதனால் வந்து ரெண்டையுமே நம்ம வந்து என்ன we have to be strong in the conceptual as well as the fact. ரெண்டையுமே கான்சன்ட்ரேட் பண்ணால் தான் என்ன நம்ம வந்து இது பண்ண முடியும். இன்னும் நான் ஸ்பெசிஃபிக்காக சொல்லணும் அப்படின்னா, ஒவ்வொரு சப்ஜெக்டையும் நீங்கள் எடுத்துக்கோங்க. அதில் ஃபேக்சுவல் கொஷினில் தப்பு பண்ணியிருக்கீங்களா, இல்லை கான்செப்சுவல் கொஷினில் தப்பு பண்ணியிருக்கீங்களா அப்படிங்கக்கூடிய விஷயத்தை நீங்கள் ஸ்டடி பண்ணிங்கன்னா குரூப் 2ல் உங்கள் ஸ்கோர் இம்ப்ரூவ் பண்ணுறதுக்கு யூஸ் ஆகும். பண்ணுறது வந்து ஒரு 4 தான். ஒன்று கான்செப்சுவல், இல்லை வந்து என்ன ஃபேக்சுவல், அதுக்கப்புறம் ஓஎம்ஆரில், அதுக்கப்புறம் சில்லி மிஸ்டேக். இந்த 4 அவாய்ட் பண்ணிட்டாலே என்ன நார்மலாக நம்ம வாங்கக்கூடிய மார்க்லேருந்து 20 மார்க் கூடுதலாக வரும். ஆனால் நம்ம இந்த 4 வந்து என்ன பெரும்பாலும் கவனிக்கிறதே இல்லை. போன வந்து இதில் பார்த்தீங்கன்னா குரூப் 4ல் வந்து இந்த பஞ்சாயத்து ராஜ் கமிட்டியை குரோனாலஜிக்கல் ஆர்டரில் கேட்டிருந்தான். இந்த முறை வந்து என்ன சென்ட்ரல் ஸ்டேட் ரிலேஷன் தொடர்பான கமிட்டியை குரோனாலஜியில் கேட்டிருக்கான். அப்போ நீங்கள் வந்து இந்த இருக்குல்ல இதே காட்டுறேன். அப்போது இதெல்லாம் பார்க்கும்போது அப்போ அடுத்து என்ன வரும்னு நம்ம வந்து we can predict. ஃபார் எக்ஸாம்பிள் எலக்ட்ரல் ரிஃபார்ம்ஸை பொறுத்த வரைக்கும் இந்திரஜித் குப்தா கமிட்டி, தினேஷ் கோஸ்வாமி கமிட்டி, இன்னும் அப்போ அடுத்து அதை அப்படி கேட்கலாம். ஸோ அப்போ என்னென்னா கொஞ்சம் கொஞ்சமாக வந்து என்ன நம்மளும் வந்து இந்த கொஷினை பார்த்து அப்டேட் பண்ணி நம்ம ரீடிங்கை வந்து நம்ம வந்து என்ன we can change. ஸோ அதுக்கு தான் நான் எம்ஃபோசிஸ் பண்ணுறேன். புரியுதுங்களா? இந்த கொஷின்லேருந்து அப்சர்வேஷன் மட்டும்தான் இருக்கணுமே தவிர்த்து இந்த கொஷினில் ஆராய்ச்சி பண்ணிகிட்டு இருக்கக்கூடாது. அப்சர்வேஷன் மட்டும்தான். திஸ் இஸ் நாட் இது ஆராய்ச்சி பண்ணுறதுனால நமக்கு எந்த விதமான பலனும் கிடையாது. புரியுதுங்களா? கொடுத்துருக்கோம். ஆர்டில் எங்கெங்கே கொடுத்துருக்கோம் பாருங்கள். ஆக்சுவலி நீங்களும் வந்து என்னென்னா தயவு செய்து நீங்கள் என்ன விஷயம் படிக்கிறீங்களோ அதை சிலபஸோட கனெக்ட் பண்ணுறதுக்கு ட்ரை பண்ணுங்கள். நீங்கள் எல்லாருமே வந்து பார்த்தீங்கன்னா
அப்படியே படிச்சுட்டு வர்றீங்க, ஒரு விஷயத்தை சிலபஸோட கனெக்ட் பண்ணவே தெரிய மாட்டேங்குது. இதுன்னா யூனியன் ஸ்டேட் எக்ஸிக்யூட்டிவ், பார்லியாமெண்ட்னா யூனியன் லெஜிஸ்லேட்டர், எலெக்ஷன் அண்ட் ரோல் ஆஃப் பிரசிடென்ட்னா யூனியன் எக்ஸிக்யூட்டிவ், ஃப்ரீ அண்ட் கம்பல்சரி எஜுகேஷன்னா ஃபண்டமெண்டல் ரைட்ஸ் அண்ட் அமெண்ட்மெண்ட்ஸ்னு நீங்கள் வந்து வச்சுக்கலாம். டிஸ்குவாலிஃபிகேஷன்னா ஸ்டேட் லெஜிஸ்லேட்டிவ் மெம்பர். ஸோ இதில் வந்து ஆன்டி டிஃபெக்ஷன் நீங்கள் கனெக்ட் பண்ணிக்கலாம். அப்போது இதில் இருந்து சில விஷயங்களை நீங்கள் இப்படி பண்ணும்போது உங்களுக்கு என்ன ஆகும் அப்படின்னா, யூ கேன் ப்ரிப்பேர் ஃபோக்கஸ்டு. வளவளன்னு எல்லாத்தையும் ப்ரிப்பேர் பண்ணுறதுக்கு பதிலாக ஃபோக்கஸ்டாக என்ன நீங்கள் வந்து ப்ரிப்பேர் பண்ணலாம். சரிங்களா? ஃபார் எக்ஸாம்பிள் அமெண்ட்மெண்ட்டு, அப்போ வந்து இந்த மாதிரி சின்ன சின்ன விஷயங்களெல்லாம் என்ன நீங்கள் இதில் வந்து பார்த்துக்கோங்க. அதுக்காகத்தான் வந்து என்ன கொடுத்துருக்கேன். இந்த எக்கனாமியில் வந்து 2-3 இதை வெறும் அப்ரிவேஷனாக கொடுத்தே கேட்டான். பட் அது நிறையா இதில் நம்ம வந்து என்ன பார்த்துருந்தோம். 2 இருக்குது, பள்ளிக்கல்வி தரக்கூடிய நகர்ப்பு, ரெண்டுமே வந்து நிதி ஆயோக் பண்ணது. சரியா? ஃபார் எக்ஸாம்பிள் இந்த தாண்டேக்கர் அண்ட் ராத் அப்படிங்கிறத பெரும்பாலும் நம்ம வந்து என்ன இது பண்ணியிருப்போம், ஃபிஸ்கல் பாலிசி. இதில் நீங்கள் அப்சர்வ் பண்ணக்கூடிய விஷயம் என்னன்னா, எந்தெந்த டாப்பிக்ல இருந்து வந்திருக்கு அப்படிங்கிறத கீயை காட்டிலும் ஒவ்வொரு இதுலையும் கீழே கொடுத்துருக்கோம் பாருங்க. சரி, ஐஎன்எம் வந்துருச்சு. அதைத்தான் வந்து என்ன நீங்கள் வந்து இது பண்ணணும். ஸ்ட்ரக்சர் ஆஃப் இந்தியன் எக்கானமி அண்ட் எம்ப்ளாய்மெண்ட் ஜெனரேஷன், ஸ்ட்ரக்சர் ஆஃப் இந்தியன் எக்கானமி அண்ட் எம்ப்ளாய்மெண்ட் ஜெனரேஷன், ஃபிஸ்கல் பாலிசி அண்ட் ஃபினான்ஸ் கமிஷன். ஸோ அப்போ என்னன்னா இதெல்லாம் நீங்கள் பார்க்க அடுத்தடுத்து, ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ 15th ஃபினான்ஸ் கமிஷன் ரெக்கமெண்டேஷன் முடிஞ்சிருச்சு. அடுத்து நமக்கு என்ன வரும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 16th ஃபினான்ஸ் கமிஷன் வந்து என்ன ஆல்ரெடி போட்டாச்சு. அப்போ அதனுடைய தலைவர் யார், மெம்பர் யார், எந்த காலகட்டத்துக்கு செயல்படுத்தப்படும் அப்படிங்கக்கூடிய விஷயத்தை நீங்கள் வந்து ஃபோக்கஸ்டாக வந்து என்ன நீங்கள் வந்து ப்ரிப்பேர் பண்ணலாம். நேஷனல் மூமெண்ட்டுமே வந்து என்ன இட்ஸ் சிம்பிள் டு மாடரேட் தான். என்னை பொறுத்தவரைக்கும் டிஃபிகல்ட்டுன்னு சொல்லக்கூடிய அளவுக்கு எதுவுமே இல்லை எக்ஸப்ட் மேத்ஸ். அதுவுமே நான் முதல் நாள் வீடியோவில் சொல்லியிருப்பேன். என்ன சொல்லியிருப்பேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, யாரால் டைமை மேனேஜ் பண்ண முடியுதோ அவங்களால வந்து என்ன கிராக் பண்ண முடியும் அப்படிங்கிறத தான் வந்து என்ன நான் சொல்லியிருப்பேன். சரியா? யூனிட் 9 வந்துருச்சு, கம்யூனலிசம் அண்ட் பார்ட்டிசம். ஸோ யூனிட் 8 பொறுத்த வரைக்கும் நான் பார்த்ததுலேயே ஒன் ஆஃப் த சிம்பிளஸ்ட் எக்ஸாமினேஷன் அப்படின்னா இந்த இதுதான். 1-2 கேள்விகள் கடினமான கேள்விகள் இருந்துச்சு, நான் இல்லைன்னு சொல்லலை. அந்த கடினமான கேள்விகளும் சிலருக்கு ரொம்ப எளிமையாக இருந்திருக்கும், சில எளிமையான கேள்விகள் சிலருக்கு ரொம்ப கடுமையாக இருந்திருக்கும். ஆனால் திருக்குறளை பொறுத்த வரைக்கும் என்ன இந்த முறை ரொம்ப 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 எளிமையான சில கேள்விகள் தான். நீங்கள் ஒரு முறைக்கு 2 முறை அந்த வினா வாசித்தாலே வந்து என்ன இது பண்ணியிருக்கலாம். அதுக்கப்புறம் இந்த முறை தமிழில் இருந்து ஆர்ச்சியாலஜிக்கல், இந்த எக்ஸ்கவேஷன் இதெல்லாம் விட்டுட்டு லிட்ரேச்சரில் போயிட்டான். அஸ்வல்லஸ், அதாவது வந்து என்னன்னா சங்க இலக்கியத்திலேருந்து கம்ப்ளீட்டாக விலகிட்டு எங்கே போயிட்டான் அப்படின்னு பார்த்தீங்கன்னா சங்க இலக்கியத்தை விட்டுட்டான். சங்க இலக்கியத்திலேருந்து 1-2 கேள்வி கேட்டிருக்கான். சரியா? இந்த மலையிலோ பிறப்பினம் கலித்தொகை, அதுக்கப்புறம் வந்து கழுமலம் அப்படிங்கக்கூடிய போற சொல்லக்கூடியது அகநானூறு, இதெல்லாம் தவிர்த்துட்டு இந்த மாதிரி 1-2 கேள்வி கேட்டுட்டு கம்ப்ளீட்டாக வந்து என்ன கண்டெம்பரரின்னு சொல்லப்படக்கூடிய சமகால இலக்கியம் இல்லை நவீன கால இலக்கியத்துக்குள்ளே வந்துட்டான். அப்போது கொஞ்சம் டிரான்ஸ்ஃபர்மேஷன் ஆகுது. பட் அப்போ இதெல்லாம் நீங்கள் கொஞ்சம் கொஞ்சம் உற்று நோக்கும் போது என்ன ட்ரெண்டில் வந்து என்ன இந்த கொஷின் இருக்குது அப்படிங்கிறது தெரியும். அதே மாதிரி வந்து பார்த்திங்கன்னா வழக்கமாக கேட்கக்கூடிய இந்த வீரபாண்டிய கட்டபொம்மன் இவங்களெல்லாம் ரொம்ப இல்லை. ஒரே இதில் பாலிகார் ரிபெலியனை மட்டும் சிம்பிளாக வந்து என்ன சரி இது பண்ணிட்டான். பாலிகார் ரிபெலியன் இல்லை சவுத் இந்தியன் தென்னிந்திய கூட்டமைப்பு அப்படின்னு கூட நீங்கள் வந்து என்ன அதை எடுத்துக்கலாம். ஸோ அந்த இதுக்குள்ளே வந்து என்ன வந்துட்டோம். ஸோ யூனிட் 9 நான் சொன்ன மாதிரி வந்து பாலிசி நோட் பேஸ்டு தான் வந்து என்ன கேட்டிருக்கான். சரியா? திருக்குறள்லேருந்தே 10 கேள்விக்கு மேலே. இதெல்லாம் மாடர்ன். இதுவும் மாடர்ன் லிட்ரேச்சர். இது மாடர்ன் லிட்ரேச்சர் தான். ஸோ இப்போ இந்த கொஷின் எங்கெங்கே வந்திருக்குன்னு பார்த்தீங்கன்னா வில் கெட் அ கிளியர் ஐடியா. ஸோ யூனிட் 9 வந்து நான் சொன்ன மாதிரி தான், இட் இஸ் கம்ப்ளீட்லி ரேண்டம்லி ஆஸ்க்டு கொஷின்ஸ். தென் நீங்கள் பாலிசி நோட்டு அப்புறம் தினசரி செய்தி படிச்சிங்கன்னா என்ன ஓரளவுக்கு மேனேஜ் பண்ணலாம். யூனிட் 9 பொறுத்த வரைக்கும் வந்து பார்த்தீங்கன்னா இது பண்ணிக்கலாம். சரியா?
எல்லாருக்கும் இப்போ மேத்ஸ் சொன்ன மாதிரி எல்லாருமே என்ன விஷயம்னா மேத்ஸ் டிஃபிகல்ட் சிம்பிள் அப்படிங்கிறத காட்டிலும் இந்த கேள்விகளுடைய தன்மை அப்படிங்கிறது உங்களுடைய நேரத்தை வந்து என்ன கன்சியூம் பண்ணுற மாதிரி இருந்துச்சு. ஐ எம் நாட் குட் இன் மேத்ஸ், அதனால் மேத்ஸை நான் ரொம்ப என்ன எக்ஸ்பிளைன் பண்ணல. சரியா? அடுத்து எல்லாருக்கும் வந்து ஒரு கேள்வி வரும், சார் கட் ஆஃப் எவ்வளோ சார் இருக்கும் அப்படிங்கிறது. ஸோ இதை பொறுத்த வரைக்கும் வந்து பார்த்தீங்கன்னா போன 2022 குரூப் 1 கொஷின் கட் ஆஃபு ஜென்ரலுக்கே வந்து பார்த்தீங்கன்னா 140 கேள்விகள் தான் வந்து இருந்திருக்கு. இப்போ வந்து 1:20 ரேஷியோ தான். சரியா? போன முறையும் 1:20 ரேஷியோ தான். அப்போ அதனால் நான் ஒரு சேஃபஸ்ட் ஸ்கோர் அப்படிங்கிறது 140 சொல்கிறேன். சில ஆஸ்பிரன்ஸ் சொன்ன இன்புட்ஸை வச்சு என்ன ஐ எம் சேயிங் தட் 140 இஸ் சேஃப். பட் நான் 140 உறுதியாக சொல்லலை. இட்ஸ் எ ப்ரிடிக்ஷன். நடக்கலாம், நடக்காமலும் போகலாம். பட் நீங்கள் வந்து கான்ஃபிடண்ட்டாக இருந்தீங்கன்னா என்ன யூ கேன் ஸ்டார்ட் ப்ரிப்பேரிங் மெயின்ஸ். அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா சார் இந்த குரூப் 2 ப்ரிலிமினரிக்கும் குரூப் 1 மெயின்ஸுக்கு எப்படி ப்ரிப்பேர் பண்ணேன், நான் ரொம்ப சிம்பிளாக சொல்லணும் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, இப்போ இந்த குரூப் 2 எழுதுறதுல இல்லை இந்த குரூப் 1 எழுதுனதில் யாரெல்லாம் நல்ல மார்க் இருக்கீங்களோ நீங்கள் குரூப் 4ல் எந்த அளவுக்கு பெர்ஃபார்ம் பண்ணீங்க, நீங்கள் ஒரு 150 160 எல்லாம் வந்து பண்ணியிருந்தீங்கன்னா தாராளமாக வந்து என்ன மாடல் டெஸ்ட்டை மட்டும் திரும்ப திரும்ப ஒரு டெஸ்ட் மட்டும் எழுதுங்க, ரொம்ப ப்ரிப்பேர் பண்ண வேண்டிய தேவையில்லை. இல்லை சார் நான் லாங்குவேஜ் ஃபோக்கஸ் பண்ணணும் அப்படிங்கிறவங்க மட்டும் என்ன பண்ணாங்க, ஜிஎஸ்சிக்கு நீங்கள் குரூப் 1க்கு ப்ரிப்பேர் பண்ணது வந்து போதும். லாங்குவேஜுக்கு நீங்கள் நிறைய படித்து டெஸ்ட் எழுதி பாருங்கள். யார் நான் லாங்குவேஜ் இனிமேல் தான் படிக்கணும் அப்படிங்கக்கூடியவங்க அவங்க வந்து என்ன ப்ரிலிம்ஸ் ரிசல்ட் வந்ததுக்கப்புறம் கூட என்ன யூ கேன் ஸ்டார்ட் ப்ரிப்பேரிங் மெயின்ஸ். இல்லை சார் எனக்கு ரெண்டுக்குமே கான்ஃபிடென்ட் இருக்குது அப்படின்னா யூ கேன் ப்ரிப்பேர் போத். ரெண்டுக்குமே ஒரே நேரத்தில் கூட வந்து என்ன நீங்கள் வந்து ப்ரிப்பேர் பண்ணலாம். சரியா? ஓகே. ஸோ இந்த பிடிஎஃப் வந்து கீழே இருக்குது. அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா நம்ம குரூப் 1 மெயின்ஸ்க்காக ஒரு பேட்ச் ஒன்று ஸ்டார்ட் பண்ணுறேன். அதை பற்றி டீட்டெயில்ஸ் வந்து என்ன நான் ஷார்ட்டாக அப்டேட் பண்ணுறேன். சரியா? ஓகே, தேங்க்யூ.